என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன். நீ நூலிலையில்தான் தப்பித்திருக்கின்றாய். ஒருவேளை உனக்கு ஆபத்து நடந்த அந்த இடத்தில் உன் அப்பன் நான் இல்லை என்றால் இன்று உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று உன்னாலேயே கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு பேராபத்தும் பெருந்துன்பமும் உன்னை பாடாய்படுத்திய பொழுது அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன். கருப்பன் இல்லை என்றால் நீ என்ன செய்திருப்பாய் என்பதை விட, கருப்பன் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் என்னவாகி இருக்கும் என்று என் குழந்தை நீ சற்று சிந்தித்து பார். அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்துமே உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். மேலும் மேலும் உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் தருகின்றவர்களிடத்திலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கிறதே என்று சொல்லி நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. என் குழந்தையே, ஆபத்து எங்கிருந்து வந்தது, எந்த ஆபத்து உன்னை இத்தனை வேதனைப்படுத்தியது என்பதனை நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு என்றும் நான் இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றுவது என்பதனை நான் அறிவேன். வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது எப்படி என்பதனை நான் அறிவேன். ஏதாவது ஓரிடத்தில் உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது ஐயோ தப்பித்தேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நீ சொல்கின்ற அந்த வார்த்தை உன்னுடைய குலசாமி இந்த கருப்பனைத்தான் குறிக்கின்றது. நீ தப்பித்து விட்டேன் என்று சொல்கின்ற அந்த ஒரு நொடி உன் குலதெய்வம் உன்னோடு இருந்த நொடி என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எந்நாளும் உடனிருக்கின்ற உன் அப்பன் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் மீட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை நான் வெளியே கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் என்று புதிதாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு பிரச்சனையை சந்தித்து அது இன்றோடு முடிந்து விட்டது என்று நீ நினைத்து முடிப்பதற்கு முன்பாகவே மறுபடியும் ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கின்றது. மறுபடியும் ஒரு சோதனை அங்கே ஆரம்பிக்கின்றது. அப்படியானால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை குறைந்து விடுகின்றது. நாம் எவ்வளவு சமாளித்தும் எவ்வளவு இன்னல்களை தாங்கியும் நமக்கு மட்டும் என் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மன வருத்தமடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த செயல்களும் நிச்சயமாக இனி உன்னை விட்டு செல்ல வேண்டும். எதுவுமே தொடர்கதையாகி விடாமல் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியானபடி சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் எண்ணி வருந்தாமல் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான நம்பிக்கைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்தை கொடுக்கக்கூடியவன் நீ கஷ்டப்படுவாய் வேதனைப்படுவாய் என்று தெரிந்துதானே அதனை செய்கிறார்கள்.
நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உனக்கு வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ தேவையில்லாத உன்னுடைய சிந்தனைகளை விட்டுவிடக்கூடாது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே இருக்கட்டும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வரக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். கருப்பன் ஒருவன் நமக்கு துணை நிற்கும் பொழுது அவனை தாண்டி நம் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டங்கள் வந்து விடுமா என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். யார் செய்கிறார்களோ, யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கே சென்று சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையே, ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக கவனித்துக்கொள். கருப்பன் இருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் உனக்கு வந்தால் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்காமல் ஏன் என்னை நீ காப்பாற்றவில்லை என்று நீ என்னை பார்த்து கேட்பதை நான் உணராமல் இல்லை. கருப்பா, நீ இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எனக்கு எதற்காக கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தமடைகிறாய் அல்லவா? இந்த நேரம் நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்றால் அங்கு உனக்கு எந்த வகையிலும் சுவாரஸ்யம் இருக்காது. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை என்றால் அது எதுவுமே உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாது. ஏதாவது இருந்தால்தான், ஏதாவது கஷ்டங்களும் இன்னல்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் இருந்தால்தான் நிச்சயமாக அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மன வலிமை உனக்கு இருக்கும். எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை உன்னால் வாழ முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உறுதியாக பெற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வரும். அது வரையிலும் என் குழந்தை, தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீ கெடுத்து கொள்ளக்கூடாது. எதை எப்பொழுது நடத்தி தர வேண்டும் என்று தெய்வங்களுக்கு தெரியும். அதனால் உனக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது அப்பொழுது அப்படியே நடந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் கஷ்டங்கள் வருவது கூட ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இனி வரக்கூடிய நிலையிலிருந்து காத்தெடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக அதிக அளவில் துன்பப்படுத்தி விடாமல் உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனநிறைவான ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சரியாகத்தான் பெறுகிறோம் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் என்று எல்லாமுமே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வம் நமக்கு துணை இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நீ தப்பித்தாலோ
அல்லது உயிர் பிழைத்தாலோ அந்த இடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தெய்வம் எனக்கு துணை, எப்பொழுதும் தெய்வம் மட்டுமே எனக்கு துணை என்பதனை நீ சொல்லிக்கொண்டே இரு. இறை நம்பிக்கை உள்ள குழந்தைகளுக்கு சோதனைகள் எப்படித்தான் உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னை சுற்றி இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்றால் அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆதாயம் இல்லாமல் யாரும் யாரையும் தேடி வருவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை நிலைத்திருக்க வாழச் செய்யும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொன்னது போல என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வந்த சில மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இவையெல்லாம் பார்த்துவிட்ட பிறகு என்னால் ஒரு நொடி பொழுது கூட என்னுடைய இடத்தில் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சுற்றி சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை ஒரு கை பார்க்காமல் இந்த கருப்பன் விட்டு விடுவேனா? வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பவர்களை எல்லாம் நான் அப்படியே விட்டு விடுவேனா என்ன? ஒருபோதும் இது சாத்தியமற்றது. கருப்பன் துணை இருக்கின்ற பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்தில் நான் நிற்பேன். சில காலமாகவே உனக்கு வருகின்ற ஆபத்துக்கள் எல்லாம் எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத நபர்களிடத்தில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். உன்னை எப்படி வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை ஏமாற்றி உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான நல்ல பலன்களை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் கருப்பன் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி நான் உன்னோடே சில காலமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு வருகின்ற ஆபத்துக்கள் எல்லாம் என்னவென்று நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என் குழந்தையே, இப்பொழுது எல்லாம் வருகின்ற ஆபத்துக்கள் இனி ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிவிடுகின்றது. ஆபத்துக்களை கவனமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை அதற்கு தீர்வு கண்டுவிட்டோமானால் அடுத்தடுத்து அதற்கான தீர்வுகளை உன்னால் எளிதாக கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலும் அதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக பெற்றுக்கொள். கருப்பன் இருக்கும் வரை வருகின்ற ஆபத்துகளை எல்லாம் நான் ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் அப்பன் முன்னின்று சரி செய்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அப்பனை மீறி என் பிள்ளை எந்த ஒரு ஆபத்திற்குள்ளும் சிக்கிவிடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ அதனை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள். கருப்பன் இருக்கும் வரை பயம் வேண்டாம். அதற்காக ஆபத்திற்குள்ளும் நீ சிக்க வேண்டாம். எது நடந்தாலும் அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு எந்த விஷயம் நடந்தாலும் அதற்காக என் பிள்ளை நீ சரியான எண்ணங்களை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக நீ இருந்து விட்டால் அது போதும். இனி உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் கிடைக்கும். இனி எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்றவர்களினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மனதில் தைரியமும் மனதில் சந்தோஷமும் இருந்து கொண்டிருக்கும். தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் நிச்சயமாக என் குழந்தை எல்லா நிலையிலும் உனக்கு அதிலிருந்து நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் இல்லை என்றால் என்றோ உன் வாழ்க்கையை இவர்கள் அடிமட்டத்திற்கு அழைத்து சென்று உன்னையே அழித்தும் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை.
கலங்காதீர், என்றும் கருப்பன் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.